வெம்பிளி ஸ்டேடியத்தில் ஃபுட்பால் மேட்சுகள் நாங்கள் டிவியில் பார்த்துருக்கோம். இதில் வந்து பாருங்கள், இந்த உள்ளுக்குள்ளே வந்து இதெல்லாம் ஜப்பானீஸ் ஃபுட் ஐட்டம். இந்த ஜப்பானீஸ் ஃபுட் ஐட்டத்தை எப்படி வச்சுக்கணும் வந்து இதெல்லாம் உண்மையிலே ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஐட்டம் இருக்கும். போனில் இவ்வளோ சனம் இந்த பர்ச்சேஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது அப்படியே சுட்டோடையே இருக்கும். எல்லாம் ரெடி அந்த போய் ரைட் தான். சரி, கொண்டு எடுத்துகிட்டு போவோம், கொஞ்சம் சாப்பிட போவோம். வித்தியாசமாக உங்களுக்கு நான் எங்களோட சாப்பாட்டை தரப்போ 3 வருஷம் 9 ஹார்ன்ஸ் போட்டிருக்கோம். அதை என்னென்னு சொன்னால் தேசிக்கையோட பெருசில் பாருங்கள். இப்படி தேசிக்கை நான் வாழ்க்கை லைஃப்பில் பார்த்ததில்ல. பாருங்கள், இந்த லிவர் ஐட்டங்கள்லாம் இப்படி அட்டிக்க வச்சுருக்கோம். வந்து அது வேறு லெவலில் அடிக்கிறீங்க. இஞ்சியை பாருங்கள், இஞ்சியில் இன்னும் சாய்ஸில் இருக்கும் சார். Harry Engineers and Contractors, புதுத்தோட்டம், அல்வாய், சவுத் அல்வாய். ரைட், இந்த இடம் தான் பாருங்கள் வெம்பிளி ஸ்டேடியம். இதுதான் வெம்பிளி ஸ்டேடியம் ஃப்ரண்ட் முன்பக்கம். ரைட், இந்த ஏரியா உங்களுக்கு பாருங்கள் அப்படி சுற்றி காட்டுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. லண்டன் வெம்பிளி ஸ்டேடியத்து இது வந்து முன் ஃப்ரண்ட் லுக். இப்போ வந்து இங்கே ஓரளவு சம்மர் வந்து தொடங்கிடுது. அதால் இந்த இடங்கள் எல்லாமே உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா களகாட்டம் விளைக்கிட்டுது. நல்லா இருக்குது. இந்த இடம் வந்து சூப்பராக இருக்குது. பாருங்க எப்படி கண்டு இந்த வெம்பிளி ஸ்டேடியம், வெம்பிளி ஏரியா எல்லாம். இதை நான் வந்து முந்தி படங்கள்லாம் பார்த்துருக்கேன். வெம்பிளி ஸ்டேடியத்தில் ஃபுட்பால் மேட்சுகள் நாங்கள் டிவியில் பார்த்துருக்கோம். இன்றைக்கு நேராக வந்திருக்கோம். நல்ல ஒரு வெதர் வரும் அன்றைக்கு. டெம்பரேச்சர்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ லிகர் பாருங்க எப்படி இங்கே அட்டிக்கு வச்சுருக்காண்டு. இங்கே வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே எப்படி ஓப்பனாக வந்து லிகரில் எடுக்கலாம் தாராளமாக. இங்கே இந்த லிகருக்கெல்லாம் இது இந்த இடத்த கடை போட உண்டு அப்படின்னா இல்லை, எல்லா கடையிலையும் அது தாராளமாக கிடைக்கும். இதுதான் எனக்கு உண்மையாக திருப்ப விளம்பிக்க வைக்கிற விஷயம் என்னென்னா, இந்த அடிக்கிறது, அந்த சாமான் அடிக்கிறது உயரம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடி உயரம் இருக்குது. இது எப்படி தான் அடிக்கணும்னு எனக்கு தெரியல. நான் என்ன உயரம் எடுக்க காணல. இந்த கேஸு எழுதுகள் எல்லாம் எவ்வளோ உயரத்தில் அடிக்கிறீங்கன்னு பாருங்க. சாமான பயங்கர உயரத்தில் அடிக்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ஸோ பண்டி இறைச்சிலாம் அப்படியே எல்லாம் வச்சதுக்குள்ள எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கோம். இதை நாங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டு போகிறோம். நாங்கள் இப்போ ஒரு ஐட்டம் வந்து இதில் எடுத்துக்கிட்டு போகிறோம். இரவு வெட்ட போகிறோம். இதில் வந்து சாப்பிட போகிறோம். இதில் வந்து மற்ற இதுக்குள்ளே லிகர் ஐட்டங்கள் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்து எடுக்கலாம். அப்படி தான் இந்த செட்டப் இங்கே. ஸோ அதுக்காக நாங்கள் டேஸ்ட் பண்ணல, நான் சொல்கிறேன் எங்கள் செட்டப் அப்படி தான். இது வந்து இதில் வந்து இதெல்லாம் பழங்கள். இந்த பழங்களை பாருங்கள் இப்படி பாக்ஸாக எல்லாம் அடைச்சி வச்சுக்கிறது. ஸோ இந்த பழ ஏரியா உள்ளுக்குள்ளே வந்து கொஞ்சம் கூலாக இருக்குது இந்த இடங்கள்லாம். அமெரிக்கன் ஃபுட் கார்னர் பார்த்திங்கன்னா அவங்களோட அமெரிக்கா நாட்டின் தேசம் அவ்வளோ பெருசாக அதே மாதிரி தான் அவங்களோட எல்லாமே இருக்குது. அவ்வளோ பெருசாக மெசிவாக கட்டி வச்சுருக்காங்க. ஒரு பெரிய பாரிய தேசம் ஒன்று இது. இந்த கார் பார்க்கிங் வழியில் நான் உங்களுக்கு இந்த படம் காட்டுறாங்களோ, கார் பார்க்கிங்கில் மினிமம் ஒரு 300 கார் போய் அப்படி குறைஞ்சது மினிமம். அதுக்குள்ளே காரை எங்கே விட்ட மட்டும் கூட பிடிக்கிறதுக்கு கார் பார்க்கிங். அதை நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி காட்டுறேன். இன்னும் யூகேயில் இருக்கிறார்கள் இல்லை யூரோப்பில் இருக்கிறார்களுக்கு இது சாதாரண விஷயமாக இருக்கலாம். ஆனால் எங்களோட தாயத்தில் உள்ள ஒரு பேருக்கு இதை தெரியாமல் இருக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு செய்கிறேன். இப்படி இந்த நான் நினைக்கிறேன் லண்டனில் இந்த இடம் வந்து வெம்பிளியில் நிற்கிறோம். வெம்பிளி கிட்ட எனக்கு சரியான இடம் சொல்ல தெரியல. நான் அங்கே இருக்கணும். ஆனால் வெம்பிளிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோஸ்கோ இருக்குது. கோஸ்கோ ஃபுட் கார்னர். இதில் வந்து பாருங்கள், இந்த உள்ளுக்குள்ளே வந்து இதெல்லாம் ஜப்பானீஸ் ஃபுட் ஐட்டம். இந்த ஜப்பானீஸ் ஃபுட் ஐட்டத்தை எப்படி வச்சுக்கணும் வந்து இதெல்லாம் உண்மையிலே ஒரு ஹெல்த்தி ஃபுட் ஐட்டம் இருக்கும். இதில் வந்து சீ ஃபுட் இதெல்லாம் இருக்குங்க.
உண்மையாக கொஸ்கோவை சுற்றி காட்டுறா ஒரு 1 hour கிட்ட நாங்கள் வீடியோ பண்ண முடியும். அவ்வளோ சாப்பாடு ஐட்டங்கள் இதெல்லாம் பாருங்கள், சாப்பாடு ஐட்டங்கள்லாம் அப்படி இது பண்ண. உண்மையாக இதில் பிரமிக்கிறதுக்கு விஷயம் என்னென்னா இந்த இங்கே பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு சனத்துக்கு தொகை இப்படி ஒரு ஃபுட் கோர்னரில் இவ்வளோ சனம் நின்று பர்ச்சேஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஸோ இங்கே இருக்கிறது நார்மலாக இருக்கும். ஆனால் இது நாங்கள் இது வந்து இந்த காணொலியை போடுறேன் தாயத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்க்குறதுக்காக இதெல்லாம் இறைச்சி ஐட்டங்கள் ஃபுல்லாக இறைச்சி ஐட்டம் தான். அப்படியே நீளத்துக்கு ஃபுல்லாக இறைச்சி ஐட்டம். இது ஒரு சின்ன நான் நிற்கிற இடத்துல நீங்கள் உங்களுக்கு தெரிகிற வியூன்றது உண்மையிலேயே வந்து இந்த வீடியோவுக்கு தெரிகிற வியூன்றது இந்த ஃபுட் கோர்னருக்கு ஒரு 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 15 ரூபாங்க கூட வராது ஃபுல் ஹோட்டல். என்னங்க ரைட். அதுக்கு என்ன இது அப்படியே சுற்றோடியே இருக்கும். ரெடி அந்த போய் ரைட் தான். சரி கொண்டு எடுத்துகிட்டு போவோம் கொஞ்சம் சாப்பிட்டு வித்தியாசமாக உங்களுக்கு நான் எங்களோட சாப்பாட்டை தரதை ஓகேங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அந்த ஆல்ரெடி சிக்கன் பேர்ன் பண்ணப்பட்டு சாப்பிடக்கூடிய நிலையில் இருக்கிற சிக்கன் தான் நாங்கள் அதில் எடுத்துருக்கோம். சாப்பிட போகிறோம் கொண்டு இங்கே இருக்கிற ஐட்டங்கள் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இதில் சின்ன பிள்ளைகிட்ட டாய்ஸில் இந்த விளையாட்டு சாமான்கள் அது எழுதுன்னு சொல்லி ஒரு ஏராளமான ஐட்டம் கண்கட்டு அதெல்லாம் ஃபுல்லாகவே இந்த கடையின் முடிவுங்கட கண்டையும் நான் கண்டுபிடிக்க முடியலை. பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து பிரமிக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த கோஸ்கோ. இது வந்து ஒரு அமெரிக்கன் ஒரு ஃபுட் சிட்டி. இப்போ எங்களோட ஊரில் இருக்கிற ஃபுட் சிட்டி செயின் நெட்வொர்க்கில் இருக்கிற மாதிரி இது வந்து இப்படி பிரான்ச்சஸ் வந்து அவங்களோட லண்டனில் வந்து நிறைய இடங்கள் இருக்குது. நாங்கள் தச்சம் பாருங்க. நான் இப்போ அவங்கள தவற விட்டு நான் எங்கே நிற்கிறேன்னு தெரியலை என்றால் தேடி தெரியணும். அவ்வளோ இங்கே ஆக்களாக கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி ஒரு பெரிய மசிவானதான். இந்த 100கணக்கான வழியில் இருக்குது இந்த சாமான ஏற்றுறதுக்கான இடங்கள். அப்படி நிறைய இடம் அதில் வந்து ஏற்றி கொண்டு அங்கே ஆக்கள் சாமான் எடுத்துகிட்டு கொண்டு போகலாம். இங்கே வந்து மெம்பர்ஷிப் கார்டு முதல்ல இருக்கணும். இங்கே வந்து நாங்கள் மெம்பர்ஷிப் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தால் தான் உள்ளுக்கு என்டர் பண்ண விடலாம். எங்கே நாங்கள் அந்த முன்னுக்கு அந்த மெம்பர்ஷிப் கார்டை பிடிச்சா தான் எங்களை உள்ளுக்குள்ளே என்டர் பண்ணுற விடுமா. அங்கே வந்து முதலே வந்து இங்கே மெம்பர்ஷிப்பாக இருக்கக்கூடிய நானும் இருக்கிறதுனால அந்த தாயெல்லாம் வந்து சேர்ந்துட்டேன். அதில் பாருங்க அந்த சின்னாக்களுக்கு ஐட்டம் இந்த ஒப்பி ஐட்டம் அவ்வளோ மெஸ்ஸியாக வச்சுருக்கணும். இதெல்லாம் இதில் வந்து எல்லாம் சின்னாக்கள்கிட்ட ஹிட்ஸ் ஆகிட்டாங்க. இதெல்லாம் சாலை இது ஹிட்ஸ் ஆகிட்டு ஏரியாவே ஒரு மெஸ்ஸிவ் ஏரியா, பெரிய இடம். உண்மையிலே பிரமிக்கிறது தான் இந்த சாமான் அடிக்கிற உயரங்கள் இதெல்லாம் அப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியுது. ஒரு சிஸ்டம் இருக்கும், ஆனால் அவ்வளோ உயரத்தை காட்டிக்கிறீங்கன்னா சாமான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி அது இதால் ஒரு தேசம் புழு. ஸோ நான் இது இன்னொரு அதிசய விஷயம். 3.99 ஹார்ன்ஸ் போட்டிருக்கோம். அதை என்னென்னு சொன்னால் தேசிக்கை. இந்த தேசிக்கையோட பெருசில் பாருங்கள். இப்படி தேசிக்கை நான் வாழ்க்கை லைஃப்பில் பார்த்ததில்ல. இந்த பெருசை பாருங்க உண்மையாக என் கைகளை பிடிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய பெரிய தேசிக்கை பாருங்க. இந்த லெமன் போட்டிருக்கேன் பெரிய பெரிய தேசிக்கை. இப்படி தேசிக்கை நான் அங்கே ஊரில் பார்த்ததே இல்லை. எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. பழங்கள் எல்லாம் பாருங்கள். இந்த லிகர் ஐட்டங்கள்லாம் இப்படி அட்டிக்க வச்சுருக்கோம். வந்து அது வேறு லெவலில் அடிக்கிறீங்க. இது லிகருக்குரிய இடம். இந்த லிகருக்குரிய இடம் நீங்கள் நோங்களாக பார்த்தீங்கன்னா எங்களோட ஊரில் இருக்கிற ஒரு ஃபுட் சிட்டியை விட இந்த ஃபுட் சிட்டிக்குரிய ஏரியா இப்போ எங்களுக்கு எங்களோட நெல்லடி ஃபுட் சிட்டினா அதை விட அந்த ஏரியாவை விட இந்த லிகர் அடிக்கிற இடமே பெருசு. நாங்கள் எங்களோட ஒட்டுமொத்த ஃபுட் சிட்டின்ற அளவை விட இங்கே லிகருக்கு ஒதுக்கப்பட்ட இடம் வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த ஃபேமிலி லிகருக்குரிய ஐட்டங்கள் இப்படி வைக்கப்பட்டிருக்கும். இதில் பாருங்கள் இந்த வெங்காயம் வந்து இப்படி வருது. இது எந்த நாடு வெங்காயம் வரையா வெங்காயம் வருது. நானுங்க முதல் வந்து ஊர் இதை பழமாக்க மாட்டேங்க. ஆனால் இது வெங்காயம். இது வெங்காயம் ஒரு விதமாக இருக்குது. இங்கே வந்து வெங்காயம் ஒரு விதம். மற்ற ஒவ்வொரு சாமானும் இப்போ நாங்கள் அங்கே இருக்கிற ஒவ்வொரு சாமானும் இங்கே ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும். இந்த பூடுகள் எல்லாம் கிட்டி வரியா பூடு வெள்ளை பூடு. இஞ்சியை பாருங்கள். இஞ்சியில் இன்னும் சாய்ஸில் இருக்குங்க சார். அங்கே நாங்கள் வந்து சரியான சின்ன சின்ன சைஸில் பார்த்தோம்னா இதெல்லாம் சரியான பெரிய பெரிய சைஸு.
ரைட், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து நிற்கிற இடம் வந்து கவுண்டர் வேணும். அந்த தொங்கலில் இருந்து ஒவ்வொரு கவுண்டராக பாருங்க. இது வந்து நான் அந்த பில்டிங் அடிக்கப்படுற காசு பே பண்ண போகிற இடம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 கவுண்டர் இருக்குது. இங்கே வரைக்கும் பண்ணி பார்த்தேன். 22லேயுமே எல்லா இடமும் லைன் கட்டி தான் இருக்குது. ஒரு இடமே ஒரு கவுண்டர் வந்து ஃப்ரீ ஆகிடுது. டில்லர்னு சொல்கிறது இந்த டில்லர் இந்த காசு பே பண்ணுற இடம் வந்து ஒரு இடமே புரியாது. எல்லாமே லைன் கட்டி ஒவ்வொரு நிலையும் 7-8 பேருன்னு சொல்லி காவல் நின்று கொண்டே இருக்கணும். இவ்வளோ ஒரு மெசிவ் பூச்சொன்று ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் வந்துட்டோம். வெளியில் எங்களோட கார் பார்க்கிங்கில் வந்திருக்கோம். கார் பார்க்கிங் ஓகே. இது வந்து பாருங்கள் இந்த கார் பார்க்கிங் பாருங்கள். இந்த ஃபஸ்கோ ஃபுட் கோர்னருக்குள்ள உள்ள கார் பார்க்கிங் இது. இந்த கார் பார்க்கிங் ஒரு நீளம் நினைக்கிறேன். இந்த தொங்கல் குறைஞ்சது 600 அடி வரும் நினைக்கிறேன். 2 60 கட்டின படி 600 அடி நீளம் பெறும். இந்த பக்கம் வந்து கண்ணுக்கே தெரியல அவ்வளோ லென்த்தில் இருக்குது. கார் பார்க்கிங்கில் பாருங்கள் கார் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுது. ஒவ்வொரு கார் வெளியேற தான் காரெல்லாம் காவல் நின்று அடுத்த காரை கொண்டே பார்க் பண்ணிடணும். அவ்வளோத்துக்கு வந்து இந்த சென்டர் பயங்கர பிஸியாக சென்டர். ஒரு பெரிய ஒரு மல்டி-மில்லியன் டேர்ன் ஓவர் உள்ள ஒரு ஃபுட் கோர்னராக இருக்குன்னு நினைக்கிறேன். மல்டி-மில்லியன் டேர்ன் ஓவர் உள்ள ஃபுட் கோர்னராக இருக்குன்னு. நாங்கள் இப்போ எங்களோட ஹாருக்கு வந்துட்டோம். எங்களோட ஹார் வந்து இதுதான் எங்களோட ஹார். இதுதான் எங்களோட ஹார். நாங்கள் எங்களோட ஹாரில் வந்து ஏறி சாமான்லாம் லோட் பண்ண போகிறோம். காருங்க ஒவ்வொரு ஹார் வந்து 100 வந்து ஹார் பார்க் பண்ணுறது. அவ்வளோ ஹார் வந்து பார்க் பண்ணுறது. அவ்வளோ சனம் மேலே நிற்கணும். ஸோ இப்போ நாங்கள் எங்களோட ஹார்களில் போக போகிறோம். நாங்கள் எங்களோட சாமானெல்லாம் எங்களோட டிக்கியில் வந்து லோட் பண்ணுறோம். Harry Engineers and Contractors, புதுத்தோட்டம் அல்வாய், சவுத் அல்வாய்.